பாவம் செய்ய செய்ய ஒரு மனிதன் தன்னைத்தான் இழிவுபடுத்தி கொள்கிறான், தன்னைத்தான் அசிங்கப்படுத்தி கொள்கிறான். பாவத்தினால் ஒரு மனிதன் தனக்கு இழிவை ஏற்படுத்தி கொள்கிறான். யாராவது ஒரு மனிதர் மக்களுக்கு முன்னுக்கு பாவம் செய்யறதை விரும்புவாரா? விரும்ப மாட்டார். எப்படியாவது ஒளிச்சு தான் பாவம் செய்வாங்க, அல்லது மக்கள் பார்க்கறத வெறுப்பாங்க. பாவம் என்றாலே அடுத்தவங்க பார்க்கறத வெறுக்கிற நிலையில செய்வாங்க. யாராவது ஒரு பாவத்தை செய்யும் பொழுது யாரும் பார்த்துடக்கூடாது, அல்லது ஒரு பாவத்தை செய்கிற பொழுது யாரும் வந்துருவாங்களோ, யாரும் பார்த்துருவாங்களோ என்று சொல்லி பயந்துமே செய்வாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பார்த்தா நான் அசிங்கப்படுவேன் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் இவர்களை எல்லாம் விட இந்த மனிதர்களை விட எல்லா மனிதர்களையும் படைத்த ரப்புக்கு முன்னால் அவன் மாறு செய்கிறான். அவன் பார்க்கிற பொழுது மாறு செய்கிறான். சாதாரண மனிதர்களை விட அற்பமாக ரப்பை அவன் கருதி விடுகிறான். பார்க்கக்கூடியவர்களில் மிக இழிவான நிலைக்கு அல்லாஹ் அவன் தள்ளி விடுகிறான். அதனாலதான் பாவம் செய்கிறான். இந்த வாப்பா பார்த்தா அசிங்கமா போயிரும், உம்மா பார்த்தா அசிங்கமா போயிரும், மகன் பார்த்தா மகள் பார்த்தா அசிங்கமா போயிரும் என்று சொல்லி நினைக்கிறவன் என்ற ரப்புக்கு முன்னால நான் மாறு செய்கிறேனே அது அசிங்கமா இருக்குமேன்னு அவன் நினைக்கிறது இல்லை. அப்ப உண்மையான இழிவை அவன் எங்கே சம்பாதிக்கிறான்? அல்லாஹ்வுக்கு முன்னால் மாறு செய்கிறான். நாளடைவில் அந்த மனிதன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போகிறான். அப்ப எனவே இந்த பாவத்தினுடைய யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் ஒரு மனிதனுக்கு இழிவை தரும், அவனது உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும், அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கி விடும். அல்லாஹ் விட்டு தூரமாகினால் அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய உதவியை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டால் தான் எங்களுடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும், நாங்க கண்ணியமாக வாழ முடியும், அல்லாஹ்வுடைய அன்போடு உதவியோடு வாழ முடியும், நாளை மறுமையில் சுவர்க்கம் அடைய முடியும். எனவே பாவங்களிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும்.